ஹாய், வெல்கம் டு பிரபா வித் டிஎன்பிஎஸ்சி. சாரி, 2 டேஸாக வீடியோஸ் என்னால் அப்லோட் பண்ண முடியலை. பிகாஸ் நான் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன் நிறைய லெசன்ஸ்க்கு. ஸோ அதனால தான் அப்லோட் பண்ணலை. இப்போ என்ன லெசனுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா, உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. இந்த லெசன் நான் ஆல்ரெடி படித்ததில்ல, இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததில்ல. பட் இதில் இருந்தும் கொஷின் ரைஸ் ஆகலாம். ஸோ அதை நம்ம பார்த்துக்கிறது நல்லது. நான் ஒன்லி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கலெக்ட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். சரி, வாங்க பார்க்கலாம். அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு சட்டம் இது எப்போ வந்துச்சுன்னா ஜனவரி 1, 1974. இந்த அந்நிய செலாவணி கட்டுப்பாடு அப்படிங்கிறத மாற்றி அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் சொல்லிட்டு 1999 மாற்றியிருப்பாங்க. இது பாராளுமன்றத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கட்டுப்பாடு அப்படிங்கிறதுக்கு பதிலாக அதை மேலாண்மை, அதாவது நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தியிருக்காங்க. அடுத்து கேட் சுற்றுகள். கேட்டோட அப்ரிவேஷனே பார்த்துக்கோங்க, ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் டெராஃப். இது 1947 தான் இந்த கேட் சுற்று நடக்குது. 23 நாடுகள் கேட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுது. நம்மளோட இந்தியாவும் சேர்த்து தான். அதாவது கேட் சுற்றோட ஃபஸ்ட்டு சுற்று எங்கே நடக்குதுன்னா ஜெனீவா. ஓகேவா, ஜெனீவா. இது ஒரு புக் பேக் பார்த்துக்கோங்க. அடுத்து 2வது 3வதுலாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அப்போ லாஸ்ட்டு பார்த்துக்கணும். லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா 8th, அதான் கடைசி சுற்று, இறுதி சுற்று. அதில் ஒன்று நடந்திருக்கும். என்னென்னா பண்டாட்டெல் எஸ்டி உருகுவே அப்படிங்கிறது, இது உருகுவே சுற்று அப்படின்னு அழைக்கப்படும். இதையே அந்த சுற்றை கொண்டு வந்தவர் தான் டங்கல். ஸோ இதை டங்கல் வரைவுன்னு சொல்லுவாங்க. இது எப்போனா 1994 ஏப்ரல் 15 இந்த டங்கல் வரைவை கையெழுத்திட்டிருப்பாங்க. இந்தியா எப்போ கையெழுத்திட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1994 தான். இவ்வளோதான் கேட் பற்றி. அடுத்து உலக வர்த்தக அமைப்பு அப்படின்னா WTO. இது என்னென்னா அந்த கேட் சுற்று லாஸ்ட்டு இதில் முடிஞ்சிருக்குமா, அதுக்கு அடுத்த வருஷமே இங்கே ஜனவரி 1, 1995 WTO வருது. அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் நடைமுறைக்கு வந்தது. இது ஒரு புக் பேக். அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா இதில் 164 நாடுகள் உறுப்பினர்களாக இருக்காங்க. இதோட தலைமையகம் யாருன்னா ஜெனீவாவில், சுவிட்சர்லாண்ட். அங்கே பாருங்கள், கேட் சுற்றோட ஃபஸ்ட்டு சுற்று எங்கே, ஜெனீவா. அந்த ஜெனீவா தான் இங்கேயும் தலைமையாக இருக்குது. நோக்கம் வர்த்தகம்னாலே என்ன, வணிகத்தை கட்டுப்படுத்துதல், அயல்நாட்டு வாணிபம் பண்ணுறது. இதில் உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா தலைமை இயக்குனர் ஒருத்தவர் இருப்பார், துணை இயக்குனர் 4, 80 உறுப்பு நாடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 600 அலுவலக ஊழியர்கள் இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு புக் பேக். இந்தியாவில் காலனி ஆதிக்க வருகை அப்படின்னு சொல்லிட்டு யார் ஆர்டர் கேட்பாங்க. போர்ச்சுகீசியர், டச்சு, அடுத்து ஆங்கிலேயர், டேனிஷ், ஃப்ரெஞ்சு. ஃபஸ்ட்டு வந்தவங்க போர்ச்சுகீசியர், லாஸ்ட்டு வந்தவங்க ஃப்ரெஞ்சு, நடுவில் வந்தவங்க தான் ஆங்கிலேயர். ஓகேவா. போர்ச்சுகீசியர் எந்த இயர் வந்தாங்க உங்களுக்கே தெரியும். 1498 மே 20 தான் வாஸ்கோ ட காமா கடல் வழியாக வந்திருப்பார். ஸோ அது ஒரு புக் பேக். அடுத்து பாருங்கள், 1632 ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் பயர்மான் வழங்கியவர் யாருன்னா கோல்கொண்டா சுல்தான். அடுத்து ஜூலை ஆகஸ்ட் 1991 தான் வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை வந்திருக்கு. இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுதியாச்சு. ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.